வாஸ்து இன்ஜினியர் திரு பிரகாஷ் அவர்கள் பேச வருகிறார். பிரகாஷ் அவர்கள் ஆரணியிலிருந்து வருகிறார். அவர் பிஇ முடிச்சு எம்இ முடிச்சு அந்த ஒர்க்கெல்லாம் விட ஜோதிட ஒர்க்கு பெரிய சிறந்த ஒர்க்கு அப்படின்னு முடிவு பண்ணி, சரி அந்த ஏதோ பிஇ பட்சமே அதுக்கு வாஸ்து கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கோ, ஜோதிடத்தை மெயினா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கலந்து அடிக்கிறார். ஐயா அவர்கள் ஆரணியிலிருந்து வந்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து நம்முடைய சங்கத்துக்கு நிறைய முறை வந்திருக்கிறார். அவர் மீண்டும் வருக என வரவேற்கிறேன். நன்றி. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை சங்க செயலாளர் போட்டி கௌரவிப்பார். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகை ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. என்னுடைய எல்லா வேலையிலையும் தொடக்கமானது அண்ணாமலையாரனுடைய அருளால தான் இருக்கும். ஒரு நாளினுடைய தொடக்கம் முடிவு எல்லாமே அண்ணாமலையாரனுடைய அருளால தான் தொடங்கி முடியும். ஆகினால அவரை வணங்கி கொண்டு ஜோதிட குருநாதரான குரு ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா அஸ்ட்ரோ பாலா ஐயா அவர்களை வணங்கி கொண்டு இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களையா அனைவரையும் வணங்கிக் கொண்டு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு வாஸ்து ஜோதிடர். என்னுடைய பெயர் ஜி பிரகாஷ், ஆரணி. பொதுவாக வாஸ்து ஜோதிடர் அப்படின்ற பெயரானது ஏன் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, வாஸ்துனா என்ன, ஜோதிடனா என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் அதை பத்தி தெளிவான புரிதல் ஆனது உண்டு. இருந்தாலும் இந்த சிறிய அடியனுடைய புரிதல் ஆனது உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். வாஸ்து என்பது ஒப்பிடுறேன், எதோ கூட ஒப்பிடுறேன் அப்படின்னா, வாஸ்து என்பது உடலாகவும் ஜோதிடம் என்பது ஆன்மாகவும் இங்கு நான் ஒப்பிடுறேன். உடல் என்பது உலக வாழ்க்கைக்காக, ஆன்மா என்பது இறைவன் வாழ்க்கைக்காக. இங்க எல்லாமே இரு பொருளாவே இருக்கிறது. இங்க இயக்க எப்படின்னா, இரு பொருளானது இணைந்து ஒரு பொருளா இங்க இயங்குது. அப்போ வாஸ்து என்பது இங்க எல்லாரும் பல வகையில அவங்கவுங்க தகுந்த மாதிரி உள்வாங்கி வெளிப்படுத்துறாங்க. ஒரு வாஸ்து சாஸ்திரத்தை அடிப்படையாக நம்ம கையாள வேண்டும் என்று பார்க்கும்போது, ஒரு வீடு கட்டப்படணும், அந்த வீட்டுக்கு நம்ம வாஸ்தானது சொல்லப்படணும். அப்போ அந்த வீட்டுக்கான வரைபடங்களை தயாரிச்சாயிடுச்சு. அந்த இடத்துல போயிட்டு வீடு கட்டுவதற்கான குழி தோண்டணும். தோண்டுவதற்கு முன்னாடி அந்த இடத்திற்கான ஃபூட்டிங் டீட்டெயில்ஸ், அதாவது வரைபடத்திற்கு தகுந்த மாதிரி குழி தோண்டுதல் போன்ற திட்டமிடுதல் வேலைகள்லாம் செய்வாங்க. அது செய்வதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வடக்கு தெற்கு ஆனது 0 முதல் 180 டிகிரி வரையிலான ஒரு நேர்கோடு, 90 டிகிரி முதல் 870 டிகிரி வரையிலான ஒரு நேர்கோடு, இது முதல்ல உருவாக்கப்படணும். அப்படி உருவாக்கப்படும் போதுதான் அது அடிப்படையான வாஸ்தானது அங்க இருக்கிறது. நம்ம அடிப்படையான இந்த செயலானது செய்யாம ஒரு வீட்டிற்கான வரைபடத்தை உருவாக்கி விட்டு எந்தெந்த திசையில என்னென்ன வண்ணம், எந்தெந்த மூலையில என்னென்ன வண்ணம் அப்படின்ற மட்டும் தீர்மானிச்சுட்டு வீடு கட்டினா அந்த வீட்டிற்கான முழு பலன் கிடைக்குமானா கிடைக்காதுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, இது கிழக்கு திசை நோக்கி தான் இருக்குதா, வடக்கு திசை நோக்கி தான் இருக்குதா, மேற்கு திசை நோக்கி தான் இருக்குதா, தெற்கு திசை நோக்கி தான் இருக்குதா என்கின்ற அந்த நேர்கோட்டை முதலில் சரியாக தீர்மானிக்கப்படணும். அப்படி தீர்மானிச்ச பிறகுதான் பாத்தீங்கன்னா பிற பகுதிகளே நம்ம தீர்மானித்ததுக்கான செயலை செய்யணும். நம்ம அடிப்படையான விஷயங்களை தீர்மானிக்காம
நம்ம வாசகாலானது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வலதுபுறமா கிரகங்கள் அடிப்படையில வைக்கப்படணும், இல்ல உச்சம் நீச்சம் என்கின்ற அடிப்படையில வைக்கப்படணும் அப்படின்னு ஒரு தோராயமான நிலையிலே எல்லாம் வைக்கப்படுகிறது. எல்லாம் செய்த பிறகு குடியிருப்பானது இருக்கிறாங்க, குடியிருக்க இருக்க சொல்ல பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை அவங்க கடக்குறாங்க. பல பிரச்சனைகளோடு அவங்க வாழும்போது பாத்தீங்கன்னா நான் இவரை போய் பார்த்தேன், அவரை போய் பார்த்தேன், ஆனா எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து பாடு இல்லை அப்படின்ற குறைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் அடிப்படையான அந்த முதல் வேலைகளானது செய்யும். 0 முதல் 180 டிகிரியிலான வடக்கு தெற்கான அந்த நேர்கோடானது சரியாக அமைக்கப்பட்டோம் அப்படின்னா மீதி எல்லா விதமான அந்த வாஸ்து நிலைகளானது நமக்கு கிடைக்கும். அதே போல வடகிழக்கு திசை, வடகிழக்கு மூலை, தென்கிழக்கு மூலை, தென்மேற்கு மூலை, வடமேற்கு மூலை, இந்த மூலைகளானது 4 மூலைகளானது இருக்கிறது. இந்த 4 மூலையிலே நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வடகிழக்கு என்பது முதன்மையா நம்ம சொல்லப்படுகிறது. வடகிழக்கு பகுதியானது நீர் பகுதியாகவும், தென்கிழக்கு பகுதியானது பாத்தீங்கன்னா நெருப்பு பகுதியாகவும், தென்மேற்கு பகுதியானது நிலம் பகுதியாகவும், வடமேற்கு பகுதி காற்று பகுதியாகவும் இங்க பிரிக்கப்பட்டிருக்கிறது. உடல் சார்ந்துதான், பஞ்சபூதங்கள் சார்ந்துதான் இங்கு எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அண்டத்துல என்ன இழங்குதோ அதே பிண்டமான இந்த உடலையும் இழங்குது. அதே போலதான் வீடும். வீட்டினுடைய அமைப்பானது நம்ம சரியாக வடகிழக்கு பகுதியில காற்று புகக்கூடிய வகையிலையும், அந்த காற்றானது உட்பகுதியில நிலைச்சி இருக்கக்கூடிய வகையிலையும் அந்த வீட்டு அமைப்பானது நம்ம உருவாக்கப்படும். இங்கு விதி மதி என்கின்ற இரு செயலானது தான் இங்கு இயக்கம். விதி என்பது ஜோதிடம், மதி என்பது வாஸ்து. விதி என்பது மாற்ற முடியுமாப்பானா முடியாது, ஆனா மதியை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். ஆக நமக்கு விதி என்கின்ற அமைப்பானது சரியா அமையாத பட்சத்துல மதி என்கின்ற வாஸ்தானது முறையாக நம்ம அதை வடிவமைச்சு பயன்படுத்துறோம் அப்படின்ற அடிப்படையில நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் விலகி இந்த பூ உலகில நோயானது விலகி, நோய் இல்லாம இந்த பூ உலகில நலமாக வளமாக வாழ்வதற்கு மதி என்கின்ற வாஸ்தானது துணை புரிகின்றது. விதியை நம்ம நிர்ணயம் பண்ண முடியுமானா நம்மளால முடியாது, ஆனா மதியை நிர்ணயம் பண்ணணும்னா நம்மளால முடியும். அப்ப அந்த மதி என்கின்ற விஷயத்தை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்வு முறையில நம்ம பெறக்கூடிய விஷயங்களை எல்லாமே பெறலாம். அதே போல நமக்கு எனக்கு முன்னாடி நிறைய கருத்துக்கள் ஆனது என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அதுல கிரகங்கள் ஆனது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் பாத்தீங்கன்னா சனி குறிப்பா எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க. சனிக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நேல் கிரகங்களான ராகு கேது, இவங்க 3 பேருக்கு அடுத்தபடியா யார ரொம்ப விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னா செவ்வாய். இந்த மாதிரியான கிரகங்களை விமர்சனம் பண்றோம். ஆனா உண்மையா பார்க்கும்போது நவ கிரகங்களான 9 கிரகங்களுமே நல்லதும் செய்யும், தீமையும் செய்யும். இந்த கிரகம் மட்டும்தான் நன்மை செய்யும் அப்படின்றது எதையுமே சொல்லிட முடியாது. எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும், தீமையே செய்யும். நன்மை செய்யக்கூடிய கிரகம் மட்டும் ஒண்ணு சொல்லு பாப்பன்னா அப்படி ஒரு கிரகம் இல்லை. சரி, குரு பகவான் ரொம்ப நல்லவராச்சு, அவரை சொல்லான்னு பார்த்தா அவரும் சுயநலத்திற்கு தகுந்த மாதிரி நிறைய கெடு பலன்களை தருவார். ஒரு மனிதன் அளவுக்கு மீறி கோவப்பட்டவே அதே ஒரு கெடுதல் தானே. அப்ப குரு பகவான் கோவப்படாம இருக்கிறார், அவர் கோவப்பட்டார்னா பல பிரச்சனைகளை தருவார். அது போல 9 நவ தரும் என்பதை நம்ம எண்ண வேண்டும். அதே போல வாஸ்து ஜோதிடம் என்கின்ற இரு அமைப்பு என்பது மனிதனுடைய வாழ்வில் இன்றி அமையாதது. அதனால மனிதனுக்கு நான் இப்போ ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போறேன் அப்படின்னா வாஸ்து மட்டும் பார்ப்பது இல்லை, வாஸ்தோடு ஜோதிடத்தையும் கலந்து சொல்லுவேன். என் வீட்டுல இதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இந்த வீட்டினுடைய அமைப்பு சரி பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீந்துடும் அப்படின்னு அவர் நம்புவார். ஆனா அவருக்கு வீட்டினுடைய அமைப்பு நம்ம மாத்தினா கூட அந்த பிரச்சனை தீராது என்பதை அவருக்கு நம்ம விவரிக்கணும். அது ஜோதிடம் மூலமா தான் என்னால விவரிக்க முடியும். அப்ப வீட்டை போய் பார்ப்பேன், வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சரியாகவே இருக்கும். அப்போ அவருக்கு அந்த ஜோதிட விஷயங்களை எடுத்து அவர்கிட்ட பகிர்ந்து சொல்லுவேன்.
ஐயா, சில விஷயங்களை நீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட உங்களுடைய அந்த விதி என்கின்ற அந்த நாட்களை கடந்தே தீரணும். தீர்ந்தா உங்களுடைய பிரச்சனைகளானது சரியாயிடும் அப்படின்றது என்னுடைய பதிலாக இருக்கும். அது நிறைய இடங்கள்ல அதை நம்ம அவருக்கு ஆய்வு பண்ணி சொல்றேன். அது ஒர்க் அவுட்டா ஆயிருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம வாஸ்து வச்சே பாத்தீங்கன்னா இதை பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு ஈசானியில எப்பவுமே நம்ம டோர் வைப்போம். வடமேற்கில் இருக்கக்கூடிய டோர் ஆனது பாத்தீங்கன்னா, நான் ஈசானி பகுதியானது கிழக்கு ஒட்டி நான் மாத்திட்டேன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துருமானா? தீந்துராது. சோ அது காரணம் என்னன்னா, கட்ட அமைப்புகளும் தசா புத்திகளானது அந்த காலகட்டத்துல என்ன செய்கிறதோ அதை கடந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால மனிதனுடைய வாழ்வில் வாஸ்து ஜோதிடம் இரண்டும் இணைந்ததே மனிதனுடைய வாழ்வு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பழக்கம் இல்லை எனக்கு. 2 பழக்கத்தை சாப்பிட்டேன். ஏதோ ஏவன் நம்மளுக்கு கொடுத்தாரு. அவளுக்கு என்ன டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை மேடம். நீ போய் பேசுங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிறேன்.